அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அல்லாஹ்வுடைய அடியான் பேசுகின்றேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆக மோசமான ஒரு தன்மை தான் இந்த கொள்கை ரீதியாக கண்ணாலையும் சரி உள்ளத்தாலையும் சரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு மனிதரையும் பார்த்து நரகவாதி என்று முத்திரையிட முடியாது. யாருக்குமே இவர் நரகவாதி இவர் சொர்க்கவாதின்னு யாருக்கும் சொல்லக்கூடிய தகுதி கிடையாது. நரகவாதியும் சொர்க்கவாதியும் நியமிக்கிறது அல்லாஹ்வின் பொறுப்பில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் எங்கள் முஸ்லீம் சமூகத்தில் கொள்கையில் பார்ப்போம், ஒரு தௌஹீத் கொள்கை உள்ள ஒருவராக இருந்தால், தப்லீக் கொள்கை உள்ள ஒருவராக இருந்தால், தரீக்கா கொள்கை உள்ள ஒருவராக இருந்தால், அதே போல் ஹுப்பு கொள்கை உள்ள ஒருவராக இருந்தால், அல்லது ஷியாக்களாக இருந்தால், இப்படி ஒவ்வொரு கொள்கையில் உள்ளவர்களும் இன்னொரு கொள்கை உள்ள ஒரு முஸ்லீம் சகோதரரை நரகவாதியாக பார்க்குறாங்க. பொதுவாக உதாரணமாக பார்ப்போம், தப்லீகுடைய ஜமாத்தினர் கூட்டுதுவா கேட்டால் ஏனைய கொள்கைவாதிகள் இவர்கள் செய்வது பெரும் பாவம் என்பதாகவும் அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்பதாகவும் பார்க்குறாங்க. அதே தௌஹீத்வாதிகள் நெஞ்சில் தக்பீர் கட்டினால், தராவி தொழுகைகள் 8 ரகாய் தொழுதால், இப்படி வேறு என்னென்ன விடயங்கள் குனூத் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் செய்தால் அவங்கள பார்க்குற வேறு கொள்கைவாதிகள் அவங்க நரகவாதியாக பார்க்குறாங்க. ஜியாரத்தை வலம் வரக்கூடிய சகோதரர்கள் அவங்க வழிபாடுகளை செய்யும் பொழுது ஏனைய கொள்கைவாதிகள் அதை பார்த்துட்டு அது சிறுக்காக இருக்கிறது, அது இணை வைக்கக்கூடிய விஷயம், அவர்களை நரகவாதிகளாக பார்க்குறாங்க. அதே போல் இருக்கக்கூடிய சகல கொள்கை உள்ள முஸ்லீம் மக்கள்கள் அவங்களோட கொள்கைகளை பின்பற்றும் பொழுது ஏனைய கொள்கைவாதிகள் அவர்களை நரகவாதிகள் என்ற எண்ணத்தில் வச்சிருக்கிறார். இது முற்றாக தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கும் யாரையும் நரகவாதின்னு சொல்லக்கூடிய அனுமதியை அல்லாஹ் கொடுக்க இல்லை. அல்லாஹ் விபச்சாரம் செய்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான், தொழக்கூடிய பெண்மணிக்கு அல்லாஹ் நரகத்தையும் கொடுத்திருக்கிறான். அதனால் யாருக்கும் எந்த கொள்கைவாதிகளுக்கும் இன்னொரு கொள்கைவாதிகளை பார்த்து, அதாவது இன்னொரு கொள்கைவாதிகளை பார்த்து நரகவாதின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த வகையில் தான் உலமாக்கள் இருக்கிறாங்க. இப்போ தௌஹீதினுடைய கொள்கையில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை அவர் என்ன செய்வார், அவரோட கொள்கையில் தான் ஓத வைப்பார். தரீக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவரோட கொள்கையில் தான் ஓத வைப்பார். தப்லீகில் இருக்கக்கூடியவர் அவரும் அவருடைய கொள்கையில் தான் ஓத வைப்பார். இப்போ ஓதி வெளியாகிற மௌலைமார் சமுதாயத்துக்கு வரும் பொழுது வேறு கொள்கையில் உள்ள மக்கள் இந்த கொள்கையில் ஓதின மௌலையோடு பேச மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கொள்கையிலையும் இன்னொரு கொள்கையில் ஓதிட்டு வந்த மௌலைமாரை ஒரு தரக்குறைவாக தான் பார்வையாளையும் பார்ப்பார்கள். ஏன்? அவருடைய கொள்கையில் பிழை, அது அல்லாஹ் சொல்லவே இல்லை, அது நரகத்துக்குரிய கொள்கை. மேலான சகோதர பிதார்களே, நபிங்க சொன்னாங்க, கியாமத் நாள் வரும் பொழுது 73க்கும் அதிகமான கூட்டங்கள் வருவாங்க, அதில் ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம்னு சொன்னாங்க. இதில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா கொள்கைவாதிகளும் சகோதரன் சொல்லுங்கள், தரீக்கா கொள்கை உள்ளவங்க நீங்கள் தான் சுவர்க்கம் போகிறீங்க, யார் ஆதாரங்கள் இருக்கிறது? தப்லீக் கொள்கை உள்ளவர்கள் நீங்கள் தான் சுவர்க்கம் போகிற ஆதாரம் இருக்கிறதா? தௌஹீத் கொள்கை உள்ளவர்கள் நீங்கள் தான் சுவர்க்கம் போவீங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஹுப்பு கொள்கை உள்ளவர்கள், ஷியாக்கள், ஏனைய கொள்கைகள், ஜமாத்துல் இஸ்லாம், யாராவது நீங்கள் தான் சுவர்க்கத்துக்கு போவீங்க, மற்ற கொள்கைவாதிகள் சுவர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, ஆதாரம் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. ஆக ஏன் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள அல்லாஹ் இறைவனாக ஏற்றிருக்கிறோம், அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றிருக்கிறோம், இருந்தும் கூட ஏன் கொள்கை ரீதியாக பிரிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைக்காமல் பேசாமல் முரண்பாடுகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் என்ன காரணம்? அல்லாஹ் சொன்ன குர்ஆன் ஆயத்தை சரியாக விளங்காததான் காரணம். அல்லாஹ் சொல்றான், அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார், நீங்கள் ஒரு குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கணும். உங்களோட மனைவியை நீங்கள் முதல்ல பாருங்கள். வேறு கொள்கைவாதியை நீங்கள் பார்க்க தேவையில்லை, யாரையும் பார்த்து நரகவாதின்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்கள் மனைவியை பாருங்கள், மனைவிட்ட தொழுகை இருக்குதா, புள்ளட்ட தொழுகை இருக்குதா, உங்கள் உம்மா அப்பாட்ட தொழுகை இருக்குதா, உங்களுடைய சகோதரர்கள்ட்ட தொழுகை இருக்கிறதா, உங்களோட மனைவியோட தொழுகைகள் சேருதா, உங்களோட தொழுகைலாம் சேருதா, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, உங்களோட குடும்பத்தில் குர்ஆன் ஓத தெரியுமா,
மார்க்க சட்டப்படி வாழ்கிறாங்களா, மறைந்து வாழ்கிறாங்களா மனைவிமார்கள், உங்களுக்கு சகோதரன் தங்கச்சிமார் உம்மாங்க மார்க்கத்துக்கு ஏற்ற மறைந்து வாழ்கிறாங்களா, சமூகத்தில் எப்படி வாழ்கிறாங்க, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஒழுக்கமான முறையில் வாழ்கிறாங்களா, அவருடைய மார்க்கம் சரியாக இருக்கிறதா, வெளியில் போகிறாங்க அவங்க மார்க்கத்தை பின்பற்றி வெளியில் போயிட்டு வராங்களா, அப்படி உங்களோட குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை தான் நீங்கள் பார்க்கணும். வேத கொள்கைவாதிகள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட கொள்கைகள் பிழை, நீங்கள் அதை கண்டீங்க இல்லாட்டி நீங்கள் நரகம் பெறுவீங்க, இப்படி எல்லாம் குரான் எங்கேயும் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களோட குடும்பத்தை பாருங்க தான் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த கொள்கை பிரச்சனை. அல்லாஹுக்காக இந்த கொள்கைகளை விட்டுரும். அல்லாஹுக்காக இந்த கொள்கைகளை விடுங்க. வேறு கொள்கைவாதிகளை பார்த்தா அவரை மோசமான கண்ணுடத்தில் பார்க்காதீங்க. அவர் முஸ்லீமான ஒரு சகோதரர். அவரும் அல்லாஹ்வை தான் ஏற்றிருக்கிறார், நபியை ரசூலாக ஏற்றிருக்கிறார். அவர் கொள்கையில் இருக்கட்டும். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கூட்டுதுவா ஓதுனா ஓதட்டும், தக்பீரிங்கி கட்டினா கட்டட்டும், ஜியாரத்தமாக வந்தால் வரட்டும். அவங்கள செய்யக்கூடிய அமல்கள் சரியா பிழையான்னு பார்க்கறது அல்லாஹ் ஒருவன் தான். நாங்கள் பார்க்க முடியாது, நாங்கள் யாரும் ஃபத்வா கொடுக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் ஒருத்தரை நரகவாதின்னு ஃபத்வா கொடுக்க முடியாது. அதனால் சகோதரர்களே, முஸ்லீம் சமூகமே, வாழக்கூடிய நீங்கள் கொள்கை ரீதியாக பிரிஞ்சு வாழாமல் அல்லாஹுக்கு வேண்டி வாழும். இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமான அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மக்களுக்கு இது சம்மந்தமாக நீங்கள் அதை விடயத்தை அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள்